செங்கோட்டைன்னு ஒரு பொய்யர் கூட 5 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாருல்ல, மீதி 5 பேர்த்துல யாராவது ஒருத்தர் என்டாஸ் பண்ண சொல்லுங்க. எல்லாருமே மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. தங்கமணி, வேலுமணி எல்லாருமே மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. சிவி சண்முகம் எதா இருந்தாலும் பட்டுன்னு பேசுறவரு யாராவது ஒருத்தர் என்டாஸ் பண்ண சொல்லுங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துலதான் தம்பி இருக்கான், கேளுங்க அவன அப்படின்னு சொன்னாருல்ல, அந்த மாதிரி அந்த 5 பேர்த்துல யாராவது ஒருத்தர் என்டாஸ் பண்ண சொல்லுங்க. இதுல இருந்து அந்த ரிட்டையர்டு கர்னல் அதிமுகவிலிருந்து உதிர போகின்ற ரிட்டையர்டு கர்னல் வந்து பொய்ய பேசுறாரு சார். ஒரு இல்லங்க ஒண்ணு இல்லங்க, செங்கோட்டையன் இன்னைக்கு முரண் வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் போய் பார்த்ததே வெளியில சொல்றாரு. அப்ப மத்த 5 பேர் கூட எப்படிங்க சொல்லுவாங்க? அவர் ஏற்கனவே ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில நாங்க போய் பார்த்தோம்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு சொன்னார். நான் கேட்கறது, நாங்க 5 பேர் தனியார் போய் நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தா அதுக்கு அந்த கேள்வி கேட்க மாட்டோம். 6 பேர் ஒன்னா போய் பார்த்தங்க, மிச்சம் 5 பேர் எங்க அவங்க பதில் சொல்ல சொல்லுங்க. அப்ப இருந்து செங்கோட்டையின் ஒரு பொய்யர் அப்படிங்கறது தெரியுது அவங்களுக்கு. ரெண்டாவது, நான் ஒரு நிமிஷம் இந்த கோர்வையை மட்டும் நான் அனுமதிங்க. பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதுக்கு காரணமே இவர் பாஜக ஏஜென்ட். திரும்ப இன்னைக்கு செங்கோட்டையின் குரல் கொடுப்பது இந்த 3 பேர்த்த 4 பேர்த்த 5 பேர்த்த சேர்க்கறதுக்கு இல்ல, பன்னீர்செல்வத்தை எப்படியாவது பாஜக பக்கம் கொண்டு வர வேண்டும். பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நாளைக்கு 2026 அதிமுக ஆட்சி அமைத்தால் அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒருவருக்கு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு மிகப்பெரிய கண் உறுத்தலா இருக்கிறார். ஒருவேளை அவரை நகர்த்திட்டு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக ஆக்கலாம், இல்ல மறுபடியும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாங்கிற ஒற்றை அம்ச திட்டத்திற்கு தான் இந்த பழைய இந்த திட்டத்தை யார் போடுறது? இல்ல இந்த திட்டத்தை யார் போடுறது? அநேகமா நான் நினைப்பேன் ரவீந்திரன் துரைசாமி ஒரு பேரை சொன்னார், அவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை நம்பித்தான் தர்ம யுத்தம் கர்மாவிருத்தம் நடத்தி அவர் பீதியில் நிற்கிறார் பன்னீர்செல்வம். நம்பி வந்த அவ்வளவு பலவீனமாக இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் கேட்டு நான் சொல்ற ஒரு விஷயம், ஏற்கனவே அதிமுக பஞ்சாயத்து நடந்தப்ப திரு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு பேசலாங்கிறப்ப அன்னைக்கு முதலமைச்சர் அந்த பழனிசாமி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நம்ம கட்சிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது, நம்ம கட்சி நாம உட்கார்ந்து பேசிக்கலாங்க, அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறப்ப 2 பேத்துக்கும் ஒரு சரியான இல்ல. ஒரே நிமிஷம் மணிகண்டன், இல்ல எனக்கு தெளிவுபடுத்துங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே பட்டய கணக்காளர் ஒரு திட்டம் போடுறாருன்னா அவர் யாருக்காக போடுவார்? அததான் சொல்ல வரேன். சொல்லுங்க. நான் இப்பவும் நம்புறேன் சார், பேச விடுங்க சார். இப்பயும் நம்புறேன், அமித்ஷா ரொம்ப ஜென்டிலா அவருடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நான் இப்பயும் நம்புறேன். இது அப்ப இந்த நம்பிக்கையை நீங்க மேலும் வலுப்பெற செய்யணும்னா இந்த முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். 1 to 1 பழனிசாமியோட உட்கார்ந்தப்ப உங்க உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம் அப்படிங்கறது அவரால் கொடுக்கப்பட்ட. சரி, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப அமித்ஷாவோ பாஜகவோ இப்படியான ஒரு பேக்டோர்ல வந்து இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நான் எடுத்துக்கவா? நிச்சயமா. சரி, அப்படி அவங்க செய்யறாங்கன்னா எப்படி நீங்க கூட்டணியில இப்படி ஒரு எந்தவித ஒரு முரணும் இல்லாம பயணிக்கிறீங்க? உங்களுக்கு குடிபறிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது. பல செங்கோட்டையனை வச்சோ இல்ல பலரை வச்சோ இப்படி எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொதிக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எப்படி கூட்டணியில இருக்கீங்க? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டணி முடியுது எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சு போக சொல்றீங்களா? இந்த மாதிரி எல்எல் பதில் வேண்டாங்க, நான் நேரடியா கேட்கிறேன். நீங்க சொன்னத மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி தப்பிக்காதீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய ஒரு பட்டய கணக்காளர் இப்படி பாஜகவுக்காக வேலை பாக்குறாருன்னு சந்தேகம் வருது, குடிபறிக்கிறாங்கன்னு சந்தேகம் வருது. குடிபறிக்கிறாங்கன்னா அப்ப கூட எப்படி நீங்க இருக்கிறீங்க? எப்படி நீங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்க பொதுவெளியில? ஐயா, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசுறவன், மத்தியில மோடி ஆதரிச்சு பேசுறவன். என்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுத்தேன் கவிழ்த்தேன் இன்னைக்கே முடிவெடுக்க முடியாது. இந்த மாதிரி பல குடிபறிப்புகள் எல்லாம் தாண்டி நான் நீங்களே சொல்றீங்க, அப்புறம் அவங்க கூட கூட்டணியில இருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப எதை நாங்க நம்புறது, எதை மக்கள் நம்புறது? இன்னைக்கு தானே அந்த ரிட்டையர்டு கர்னல் வந்து அவரோட உண்மை முகத்தை காமிச்சிருக்காரு, யாருக்கு ஏஜென்டா செயல்படுற இன்னைக்கு தானே வெளிப்படையா காமிச்சிருக்காரு. இந்த 12 மணி நேரம் கூட ஆகலையா? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி யாரு இன்னைக்கு நடந்தது ஆக்சன் ரியாக்ஷனை பொறுத்து பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி இவரா வந்து நான் கால நிர்ணயம் சொல்றாரு 10 நாள் தான். இந்த அமைதி படத்துல ஒரு ஜோசியக்காரர் ஜோசியம் பார்த்து சொல்லுவார்ல, நான் 98 வயசு வரைக்கும் வாழ்வேனா அப்படின்பாரு. அந்த மாதிரி ஜோசியன் சொன்ன செங்கோட்டையனுக்கு என்ன ஆக போகுதுன்னு 10 நாள் கெடு. யாரு சார் ஒரு பொதுச் செயலாளருக்கு நீங்க கெடு கொடுக்குறீங்களா? உங்களோட சீனியர் பொண்ணைய அவரு நீங்க தலைமை ஏற்றுட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கு சார் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை பயன்படுத்துறாரு சார். அவர் முதல்ல ஒரு கட்சி கட்டுப்பாடு, நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்தேன், அம்மா காலத்துல இருந்தேன், கட்சியோடைய அந்த பொதுச் செயலாளரோட போட்டோல உண்மையான உங்க பிரச்சனையா இருந்தா சேலத்துக்கு நெடுச்சாலை நகருக்கு வந்து நேரில் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆயிருக்கும்? மீடியா கிட்ட திட்டமிட்டு இன்னைக்கு அதிமுக வந்து இந்த மாதிரி திமுகவின் ஏஜென்ட் பாஜக
நீ வெறும் ஊடுற பாம்பு இழுத்து போட்டு அடிக்க போறாங்க.